மொத்தம் 3-4 அதிகாரிகள் அவங்க உள்ளே இருக்கிறவங்க அவங்க தான் முதல்ல பார்த்துட்டு இந்த விஷயத்தை கம்ப்ளைண்ட்டாக கொடுக்குறாங்க. அதுவும் முதல்ல வந்து வாய்மொழி கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. அது ரிட்டன் கம்ப்ளைண்ட்டாக கூட கொடுக்கப்படலை. அப்போ அதை ஏன் நீங்கள் தாமதப்படுத்தினீர்கள்? அப்போ அதுக்குள்ள ஒரு செய்தி இருக்கு இல்லையா? அப்போ அந்த தாமதத்துக்குள் அப்போ அது வந்து முக்கியம் இல்லை, அந்த ஹார்ட் டிஸ்க் அவ்வளோ முக்கியமான பொருள் இல்லை அப்படிங்கிற ஒரு செய்தியும் அதுக்குள்ளே இருக்குது. அதாவது குளறுபடி நடந்திருக்குது. அந்த குளறுபடியை வைத்துக்கொண்டு இவர்கள் இருக்கிற பிரச்சனைகளை அதாவது மூடி மறைப்பதற்கு, இப்போ இன்னைக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருக்குது. தெருவெல்லாம் மக்கள் ரோட்டில் நின்று போராடிட்டு இருக்காங்க. எங்கேயும் சரியாக கரண்ட் வரவில்லை. ஒருத்தர்லாம் வந்து இங்கே சிட்டிக்குள்ளே பெரம்பூரில் கூட்டமாக போய் ஓட்டு போட்ட மக்கள் தான், விஜய்க்கு ஓட்டு போட்டவர்கள் தான், சிட்டியில் சென்னைக்குள்ளே பெரும்பகுதி அவர்களுக்கு போட்டவர்கள் தான். ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் கரண்ட் இல்லாமல் போகுது. நடுராத்திரி கரண்ட் இல்லாமல் போகுது. தூங்கிட்டு இருக்கிற நேரம், குழந்தைங்க இருக்கிற வீடு இல்லாமல் போகுது. என்ன பண்ணுறதுன்னு சொல்லி அங்கே மின்வாரிய அலுவலகத்திலே போய் சண்டை போடுறாங்க. அந்த அலுவலர்கள்ட்டே சண்டை போடுற வீடியோக்கள்லாம் இருக்குது. அப்போ அப்படி மக்கள் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கிற போது இந்த ஹார்ட் டிஸ்க் விவகாரத்தை கொண்டு வந்து பழைய அரசு மேலே திணிச்சு அவர்களை அந்த இதில் கொண்டு வந்தோம்னா அப்படி ஒரு இருக்கிற பிரச்சனை டைவர்ஷன் பாலிடிக்ஸ் பண்ணலாம்னு இன்னைக்கு இருக்கக்கூடிய நிர்மல்குமார் நினைக்கிறார். அப்படிங்கிறது தான் இந்த பேட்டி மற்றும் நிகழ்வுகளை பார்க்க முடியுது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொல்வது அப்படிங்கிறது அது அவர் சொல்லட்டும். இப்போ அவர்கள் சொல்வது என்பதில் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அதாவது இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் பிரச்சனை, டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதில் ஊழல் நடந்திருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை இது அறப்போர் இயக்கம் ஒரு குற்றச்சாட்டை பெட்டிஷன் போட்டிருந்தாங்க. சிபிஐக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் மிக சமீபத்தில் தான் ஆமாம், அது சிபிஐக்கு மாற்றிருக்காங்க. அதுவும் கூட இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடியே நடந்துருச்சு. சரிங்களா? இப்போ அதுக்கு பின்னாடி கொண்டு வந்து இதை பொருத்தி வைக்கிறாங்க. இப்படியாக ஒரு என்ன சொல்றதுன்னா, நாளைக்கு அது அந்த வழக்கு எந்த திசைக்கு போகும், அது என்னவா முடியும்லாம் தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு குற்றச்சாட்டை வைத்து ஊதி பெருக்குகிற வேலையை ஒட்டுமொத்தமாக, அது எடப்பாடி பழனிசாமியாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு நிர்மல்குமாராக இருந்தாலும் சரி, இவர்கள் 2 பேருமே செய்கிறாங்க. அதில் அறப்போர் இயக்கமும் கலந்து நிற்கிது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்.